இங்க ரத்னவேல் பாண்டியனோட வீட்ல ஒரு பசுமாடு 2 காளைக்குட்டியை ஈனுது. அந்த 2யுமே மஞ்சு விரட்டுக்கு பழக்குறான். அதுல ஒரு குட்டி சரியா விளையாடாம இருக்கு, அதை அடிமாட்டுக்கு அனுப்புறான். இந்த கண்ணுக்குட்டியை ஏத்திட்டு வந்த வண்டியை போலீஸ் பிடிக்க, அது கண்ணுக்குட்டியை பார்த்து பச்சை கண்ணுக்குட்டியா இருக்கேன்னு சொல்லி வெற்றியோட அப்பா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த கண்ணுக்குட்டி வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க, வெற்றி தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறான். அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு பக்கம் கண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க மாமா சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கண்ணுக்குட்டியை தான் நான் மஞ்சு விரட்டுக்கு பழக்க போறேன்னு சொல்லி அதுக்கு பாண்டிமுனின்னு பேர் வச்சு அந்த கண்ணுக்குட்டியை வளர்க்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு வெற்றி ஜெயில இருந்து ஜாமீன் மூலமா வெளியே வரான். அவனை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் அங்க வராங்க. அவங்க கூட சண்டை போடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வெற்றியோட அப்பா அவங்களோட ஊர்க்காரங்க கிட்ட போய், என்னோட பிள்ளைய யார் இப்படி பண்ண வந்தாங்கன்னு எனக்கு தெரியும், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. இவங்களோட ஊர்ல பொங்கல் செலிப்ரேஷன் நட, தேவகி அங்க வச்சுதான் வெற்றியை பாக்குறா. வெற்றியை பொங்கல்ல பார்த்ததுல இருந்து தேவகி அவனை ஃபாலோ பண்றா. வெற்றியோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல, அடுத்த நாள் தேவகி வெற்றி கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வரா. அதுக்கு வெற்றியும், என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாளா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன், என்ன லவ் பண்றியான்னு கேட்டு கை ஓங்கிடுறான். நீங்க காளை மாடை நல்லா ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, எங்க வீட்டுல ஒரு காளை மாடு இருக்கு, அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு கேட்டுதான் உங்க பின்னாடி வந்தேன்னு சொல்றான். அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்னு ஃபீல் பண்றான். அடுத்த நாள் தேவகியை பார்க்கும்போது நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு காளை மாடை ட்ரைனிங் பண்ண ஒத்துக்கிறான். காளையும் மஞ்சு விரட்டுல விளையாடுறதுக்கு நல்லபடியா ட்ரெயின் ஆகுது. இப்போ வெற்றிக்கு கால் பண்ணி அவங்க எப்பயுமே மீட் பண்ற படித்துறைக்கு வர சொல்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கர்ணனோட தம்பி வந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். தேவகி அவளோட காளையை அவுத்து விட்டு குத்தி தூக்குன்னு சொல்றான். சண்டை போட்டு வெற்றி திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த காளை மாடு வந்து அவனை குத்திடுது. அப்போ தேவகி, இத்தனை நாள் நான் உன்கிட்ட சிரிச்சு பேசினது உன் கூட கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, நீ இப்படி என்னோட மச்சான கொலை பண்ணியோ அது மாதிரி உன்னோட குடும்பத்துல மொத்த ஆண் வாரிசையும் கொலை பண்றதுக்கு தான் நான் உன்கிட்ட பேசினேன்னு சொல்றா. வெற்றியோட அப்பாவுக்கு அந்த பொண்ணு ரத்னவேல் பாண்டியனோட மச்சி நிச்சின்னு தெரிய வரும். அவளோட வீட்டுக்கு போய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல், ஏன் மச்சான உன் புள்ள கொன்னால அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றேன், ஏன் புள்ள உன்னோட மச்சான கொலை பண்ணவே இல்லைன்னு சொல்றான்.